எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி கேட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான ஒரு தாக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்க காத்துட்டு இருக்கு, அதிலும் குறிப்பா ஒரு 3 கிரக சேர்க்கைகள், கிரக இணைவுகள் உங்களோட வாழ்க்கையில ஒரு பாதிப்புகளை, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியான மறைவு ஸ்தானமா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துல கேட்டை நட்சத்திரம் 3வது நட்சத்திரமா வரும். விருச்சிகத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்புக்கும் பாசத்துக்கும் இவங்க அடிமை அப்படின்னே சொல்லலாம். அதாவது உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க அடிமை அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அளவில்லாத அன்பையும் மற்றவங்க மேல காமிப்பாங்க. ஆனா கடைசியில் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ கொஞ்சம் ஏமாற்றங்கள் தான். அது மட்டும் இல்லாம இவங்க எந்த அளவுக்கு அன்பை காமிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அன்பு திரும்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அங்க கிடைக்கிறது என்னவோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏமாற்றம் தான். அதனால பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில அதிகமா மற்றவர்கள் மீது அதிகமான அன்பும் அதிகமான பாசம் வைக்காம இருக்கிறது ஏமாற்றத்தை இவங்க வாழ்க்கையில தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நல்ல உழைப்பாளிகள், அதே மாதிரி நல்ல தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா கூட அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஆணுக்கு நிகரான ஒரு தைரியத்தன்மை அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல தைரியசாலியாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்க பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு பாசமும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா கேட்டையினுடைய அதிபதி புதன் தான். புதன் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்றதுனால, அவர் 8ல் அமர்ந்து இருந்தாலும் கூட 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை கொடுக்கும். பேச்சின் மூலமாக எல்லா விதமான காரியத்தையும் நீங்க சாதித்துக் கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு பேச்சை இந்த கிரக சேர்க்கைகள் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அறிவு தேடலை அதிகரித்துக் கொள்வீங்க. புதிய புதிய விஷயங்களை நிறைய கத்துப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. நல்ல நாலேஜை நீங்க கெயின் பண்ணிப்பீங்க, நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும். மற்றவர்களை பற்றி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய முகம் இது கிடையாது, அவங்களுடைய முகம் உண்மையான முகத்தை தற்போது தெரிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்தோம்னு சொல்லி தெளிவா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு அடிக்ஷனை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க அடிக்ட் ஆகாதீங்க. மனதையும் உடலையும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க. அதற்கடுத்து சொந்தமாக ஒரு வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, கட்டின வீட்டை வாங்குறது, ஸோ இது சார்ந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு நேரமாக தான் இந்த நேரமானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு சுப காரியங்களுக்காக நீங்க செலவு செய்கின்ற ஒரு தன்மையை இது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 4க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஓரளவுக்கு முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா செலுத்த முடியாத நேர்த்தி கடன்களை செலுத்தக்கூடிய ஒரு தருணமாகவும் தருணமானது இருக்கும். அதுக்கடுத்து வேலை ரீதியாக நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா?
கொஞ்சம் தடைகளை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் மற்றவங்களுக்கு அந்த பெயர் புகழ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மறைமுகமான எதிர்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில உண்டு. சரிங்களா? அதனால வந்து யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப வேண்டாம். கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க வந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வரும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது உங்ககிட்ட மட்டும் வச்சுக்கோங்க. வெயில சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா நீங்க தான் பிரச்சனையிலையும் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவுடைய ஆதிக்கங்கள் இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் சுய தொழில் செய்கிற நபர்களுக்கு அந்த செய்கின்ற தொழில்ல ஒரு சில இடையூறுகள் கண்டிப்பாக வரும். சரிங்க. இடைஞ்சல்கள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம், இடமாற்றம் சார்ந்த விஷயங்களும் சில பேருக்கு அமையும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, புதன், சூரியனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது. அரசு சார்ந்த வழியில ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அரசு சார்ந்த வழியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களோட தேவைகளை வந்து நிறைவேற்றி கொடுக்கும். அரசாங்கத்தின் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும். அதே மாதிரி நல்ல பேச்சு சாத்திரத்தை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு குடும்பம் சார்ந்த வழியில ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனா சுக்கிரன் 6ல மறையறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மட்டுமே இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு பெரிதளவுக்கு பிரச்சனைகள், பிரிவுகள் சார்ந்த விஷயங்களை இந்த மாதம் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உலக மாற்றங்களை கொடுக்கின்ற வகையில தான் காத்துட்டு இருக்கு. ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே இருக்கு. அதை மட்டும் நீங்க பார்த்துக்குங்க. மற்றபடி கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து சந்திராஷ்டம பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி இரவு 11:45 மணி முதல் ஜூன் மாதம் 27ஆம் தேதி விடியற்காலை 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவார். பொதுவா எல்லா சந்திராஷ்டிரமும் வந்து பாதிப்பை கொடுக்காதுங்க. இந்த சந்திராஷ்டிரம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தன்மையில ஏற்பட்டாலும் கூட குரு, புதனுடைய ஆதிக்கங்கள் இங்க இருக்குது. சரிங்களா? அதனால வந்து பெருசா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. மனம், உடல் 2மே கொஞ்சம் குழப்பத்தோட இருக்கிறதுனால, கொஞ்சம் இந்த நாட்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க. நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொள்ளுங்க. சரிங்களா? ஏன்னா இத்தகைய ஆனா பெரிதளவுக்கு பாதிப்பா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா குருவுடைய ஆதிக்கங்கள் அங்க இருக்கிறதுனால, குரு அங்க கூட சேர்ந்திருக்கிறனால கண்டிப்பாக அந்த பகலவனை கண்ட பனி போல ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனை வந்து விலகி போயிடும் உங்கள விட்டு. சரிங்களா? பிரச்சனை வரும். சரிங்களா? வந்து விலகி போகும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.